இந்த வீடியோவை பார்க்க போற கதை என்னன்னா, பாத்திரம் குட்டி போட்டது. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மன்னர் கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் அவரது அறிவும் நகைச்சுவையும் நிறைந்த அமைச்சர் தெனாலிராமன் வாழ்ந்தார். ஒரு நாள் அரண்மனையில் ஒரு வியாபாரி வந்தார். அவர் மன்னரிடம் கூறினார், மன்னா, என் பெரிய பாத்திரம் ஒரு சிறிய பாத்திரத்தை பெற்றது. அரசரும் மற்ற அமைச்சர்களும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். அவர் கூறினார், நேற்றிரவு என் பெரிய பாத்திரத்தில் ஒரு சிறிய பாத்திரம் தோன்றியது. இது ஒரு அதிசயம். அரசர் இந்த அதிசயத்தை நம்பி அந்த வியாபாரிக்கு பரிசாக சில நாணயங்களை வழங்கினார். தெனாலிராமன் இந்த நிகழ்வை கவனித்தார். அவர் நினைத்தார், பாத்திரங்கள் குட்டி போட முடியுமா? இது நிச்சயமாக ஏதோ ஒரு சூழ்ச்சி. அதனால் அவர் ஒரு திட்டம் தீட்டினார். அடுத்த நாள் தெனாலிராமன் அந்த வியாபாரியிடம் சென்றார். அவர் கூறினார், நேற்று உங்கள் பெரிய பாத்திரம் ஒரு சிறிய பாத்திரத்தை பெற்றது. இன்று அந்த சிறிய பாத்திரம் ஒரு சிறிய பாத்திரத்தை பெற்றது. வியாபாரி இந்த செய்தியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாள் தெனாலிராமன் மீண்டும் வந்தார். துரதிருஷ்டவசமாக உங்கள் பெரிய பாத்திரம் இறந்துவிட்டது. வியாபாரி அதிர்ச்சியடைந்தார். அவர் கூறினார், பாத்திரங்கள் எப்படி இறக்க முடியும்? தெனாலிராமன் சிரித்தார். பாத்திரங்கள் குட்டி போட முடிந்தால் அவை இறக்கவும் முடியும். அரசரும் மற்ற அமைச்சர்களும் இந்த நகைச்சுவையை ரசித்தனர். வியாபாரி தனது மோசடியை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார். கதையின் நெறிமொழி: புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் இணைந்தால் எந்த சூழ்ச்சியையும் வெல்ல முடியும்.